ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்திருக்க சந்தை பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வெங்கனாபுரம் ஆட்டுச்சந்தை. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு, சேலம் கருப்பு இந்த மாதிரி ஆடுலாம் வரும். எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தம்பி, கெடாக்குட்டி 2 வாங்கியிருக்கீங்க. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 4500. 6000மா? ஒவ்வொரு குட்டி 6000 ரூபாய்க்கு பிடிச்சிங்களா? ஓகே, கை கடைக்காக பிடிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வேலை பண்ணி பட்டு குட்டியாக 2 கெடா குட்டினா 6500 சொல்லி 6 ரூபாய்க்கு பிடிச்சிங்களா ஒவ்வொன்றும்? ஓகே ஓகேப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு கமலாபுரம் சந்தைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அண்ணா கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 5 கிலோ 14 கிலோ கறி வர மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. எல்லாம் ஒரு 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 வருஷம் குட்டிங்களா இருக்குண்ணா? கம்மியாக தானே இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஓகே. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற குட்டி. நல்லா இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாரு. 13500 வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு குட்டிலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொடியாடு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொடியாடு மட்டும் வந்துருந்துச்சு. இது மட்டும் வாங்கியிருக்காங்களாம். பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு போட்டிருக்கு. கறி வந்து ஒரு 25 கிலோ கறி விழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, இது எவ்வளோண்ணா வாங்கினேன் நீங்கள்? 23000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சரி, பார்த்தீங்கன்னா 23000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பல்லு 6 பல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, சேலம் கருப்பு. பார்த்தீங்கன்னா அண்ணா தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஐயனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி சந்தையில் பார்த்துருப்போம். இந்த சந்தையிலையும் பார்த்தா ஆடு கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை கடை நான் கொண்டு வந்தீங்க? 30 கொண்டாந்துங்க. 30 கொண்டு வந்தீங்களா? எப்படிண்ணா வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் சுமார் தாங்க. சுமார் தான். எத்தனை கொடுத்துருக்குறீங்க? 5 கொடுத்துருக்குறேங்க. 5 இருக்குது. 5 கொடுத்துருக்கீங்க. இன்னும் 5 இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தானா? எல்லாமே நம்மளுக்கு தாங்க. எல்லாமே கெடா தான் வச்சுருப்பீங்க போலண்ணா? எல்லாமே கெடா குட்டி தாங்க இருக்கும். எல்லாமே கெடா குட்டி தான் கொடுத்து. இந்த வாரம் எவ்வளோ விலையிலேருந்து நான் இருக்குது உங்ககிட்ட? 6 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. 6 ரூபாயிலேருந்தே குட்டி இருக்குது. பரவாயில்ல. இல்லை கொடுத்ததெல்லாம் எப்படிண்ணா பரவாயில்லைங்களா உங்களுக்கு? கொடுத்த வரைக்கும் பரவாயில்லங்க. கொடுத்த வரைக்கும் பரவாயில்ல. வியாபாரம் இன்னைக்கு சுமார் தான். சுமார் தான். எதனாலங்கண்ணா? மழை வேற. மழை, ஆமாம். மழை வரல. ஒரு 10 நாள் ஆயிரும். 10 நாள் போட்டால் தான் கொஞ்சம் வியாபாரம் இருக்குங்க. இன்னொன்று மழை வந்தாவே கொஞ்சம் வியாபாரம் டல்லாகிடுது. ஏன்னா ஆட்டுக்கு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வருது. ஓகே ஓகேண்ணா. 6000லேருந்து உங்கள்கிட்ட ஆடு இருக்குது. அதிகபட்சம் எவ்வளோ விலைன்னா? 20 ரூபா வரைக்கும் இருந்ததுங்க. அது பெருசுலாம் கொடுத்தாச்சு. சும்மா ஒரு 12 ரூபா ரேஞ்சு, அந்த ரேஞ்ச் வந்து 6 ரூபாயிலேருந்து 12 ரூபாயில தான் இப்போ வச்சுருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. சரி, நான் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகளாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் சேலம் கருப்பு. அண்ணா அண்ணா எங்கேருந்து நான் வரீங்க நீங்கள்? அவர் அந்த வெள்ளை சட்டங்களா? ஓகே ஓகேண்ணா. அவரும் ஓனருங்களா? என்ன ஊர்னு கேட்குறேன் அப்படின்னு. என்ன ஊர்னு கேட்குறேன். நான் தாரமங்கலத்துலேருந்து வரீங்களா? வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இந்த சந்தை கொங்கனாபுரத்துக்கு மட்டும் வரீங்களா இல்லை வெளியெல்லாம் போகிறீங்களா? மேச்சேரி, மோர் போகிறேன். எல்லா ஏரியாவும் போகிறீங்க. வாரத்தில் ஒரு 5 நாளைக்கு போவீங்களா சந்தைக்கு? வெளியில் வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறீங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 20-25 குட்டி கொண்டு வந்தீங்க. ஓகே, பரவாயில்லைங்களா உங்களுக்கு வியாபாரம்?
இதே ஒரு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுதாக்கும், ஒரு நாளைக்கு குறைஞ்சி போயிடலாங்க. ஆ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே. சரி இந்த வாரம் எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? இது ஒரு 10 குட்டிக்கு தான் உள்ள வச்சுச்சு. 10 குட்டிக்குள்ளே தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 3 மாதம் 4 மாதம் இருக்கு. 3 மாதம் 4 மாதம் குட்டி. இதெல்லாம் என்ன விலையில இருந்து நான் இருக்கு? 4000 5000 6000 4000 5000 6000லேருந்தே குட்டி இருக்கு. ஆமாம், அது கொஞ்சம் லாபம் வச்சு விற்கணும். வாடகை அதெல்லாம் சேர்த்து நீங்கள் விற்கணும். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 ரூபா ஆகுது. ஏதோ 6 6,500 வந்தாவிடுவோம். 4 5 மற்ற குட்டியெல்லாம் 4 ரூபா 5 ரூபா 4 ரூபா 5 ரூபா. ஓகே ஓகேண்ணா. இப்போ உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமாங்கண்ணா? உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் உங்கள்கிட்ட குட்டி வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? ஏப்பா நம்பர் சொல்லு. வாங்கிக்கலாம். 98 98 94 94 86 56 86 86 41 41 57 57. பேர்னா? பேர் பழம். பழனி. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா அண்ணா தான் கொடுத்துருக்காரு 2 குட்டி. அவருக்கு ஏமாத்துறதுக்கு அவரு கொடுத்துருங்க. ப்ரோ இந்த 2 குட்டி எவ்வளோ ப்ரோ வாங்குனீங்க? இந்த 2 குட்டி 12,000 ரூபாய்க்கு வாங்குங்க. 2 கிடா குட்டிங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா 2 குட்டியும் வாங்கியிருந்தாங்க. 2 கிடா குட்டி. இதெல்லாம் கொஞ்சம் காட்டுறது தானே. ஆமாண்ணா சேனலில் போட்டால் வந்துட்டு பாரு வீடு போட்டுட்டு எடுப்பாரு கோட்டா. ஓ சரி ஓகே ஓகேண்ணா. காணமைக்கு சந்தையோட விலை நிலவரம் அப்படியே போட்டுட்ருக்கு. இதெல்லாம் எது என்ன கிடாங்களா போட்டீங்களா? கொட்டையை விடுங்க 2 கடை குட்டி 2 கிடா குட்டி மீதி எல்லாம் பொட்டாடு. ஓகே ஓகேண்ணா. கிடா என்ன விலைங்களா வருது? 12 ரூபா 11 ரூபா விலை வரும். இதுங்களா? 12 ரூபா 11 ரூபா. 11 ரூபா. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? வேற ஒரு 10 வாங்கி பணம் தான் அண்ணாச்சி இருக்குது விற்கல. இன்னும் 2 4 ஒரு 7 குட்டி இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த பொட்டாலில் என்ன விலைங்கண்ணா வருது? அதெல்லாம் 13 ரூபா 12 ரூபா பணம் தெரிஞ்சா வரும். அதுவும் 13 12 அந்த மாதிரி ரேட்டு வருது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி ஒரு 5 கிலோ மேலே தான் வர மாதிரி இருக்கும். குறையாது. ஓகே. எல்லாம் ஏதாவது செனையாக இருக்குங்களாண்ணா? ஏனையெல்லாம் இல்லைலாம் வெத்தாடு. சென்னையில் இல்லை, எல்லாம் வத்தாடு தான். ஓகே ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. வேற எந்த சந்தைக்குலாண்ணா போறீங்க? வேற எல்லாம் தூரமாக போவாங்க, மேச்சேரி போவோம். வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறீங்க? மேச்சேரியிலையும் இங்கேயும் விற்கிறீங்க? ஓகே ஓகேண்ணா. 10 ரூபா கிடைச்சா எடுத்துட்டு போகிறது தான். இப்போ 10 ரூபா கிடைச்சா போதும். நான் அதிகமாக இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் மழை வந்ததுனால கொஞ்சம் டல்லாக இருக்கு. சரி கேட்கலாம். சரி சரிண்ணா. இன்னொருத்தர் இப்போ வீடியோ எடுக்கிறவர் அவர் பேண்ட் பண்ணிட்டு அவர் காணும். ஆனாங்களா? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாடு ஒன்று, அதோட குட்டி 3 குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டு எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். இது எத்தனாவது வீட்டு குட்டிங்க? 3வது வீட்டு குட்டி. பார்த்தீங்கன்னா 3வது வீட்டு குட்டி. குட்டி போட்டு 10 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குட்டியில் என்னென்ன குட்டினா? 3மே பிறகு குட்டி. ஓகே ஓகே. 3மே பார்த்தீங்கன்னா பொட்டைக்குட்டி 10 நாளான குட்டி. ஆடு பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துச்சு. பார்த்தீங்கன்னா 16,500 ரூபா சொல்கிறாங்க. அது கீழே தான் உடச்சி கேட்குறாங்க. 15க்கு உடச்சி கேட்குறாங்க. மேலே 1000 ரூபா வந்தால் கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. நல்லா இருக்கு குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு குட்டி, வளர்ப்பு குட்டி, பெரிய ஆடு வச்சுருக்காங்க. தம்பி நீங்களே கொண்டு வந்தீங்க? யார் கூட வந்தீங்க? அண்ணா கூடயா? தாத்தா கூடவா? ஓகே ஓகே. ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால அப்படியே வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 6 குட்டி. அது மட்டுங்களா? இதெல்லாம் வித்தாச்சு. இது நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? வேற உங்களுக்கா? ஓகே ஓகே. இப்போ அந்த 6 குட்டி 2 4 6 அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவும் விற்கலையா? இன்னும் யாரும் கேட்கலையா? ஓகே ஓகே. அதெல்லாம் எத்தனை மாதம் குட்டின்னு தெரியுங்களா? தாத்தா தான் தெரியும். ஓகே ஓகே. எப்படியும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் குட்டி. எல்லாம் கெடா குட்டிங்களா? கெடா குட்டி. ஓகே. என்ன விலைப்பா சொல்கிறீங்க? 8,500. 1 8,500 சொல்கிறீங்க. கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் போகுது. ஓகே ஓகே. யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டு போயிருக்காங்க. இன்னும் யாரும் வாங்கலை. சரி குறைச்சி கேட்டால் எவ்வளோ கொடுக்கலாம்?
ஒரு 7 ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்னா கொடுப்பீங்களா இல்லை அதுக்கு மேலே வந்தால் கொடுப்பீங்களா? அதுக்கு மேலே வந்தால் தான் கொடுப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. தம்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டாடு 2 குட்டி வச்சுருக்காரு. தம்பி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சின்னமணியனூர். இங்கே பக்கங்களா இல்லை தூரங்களா? பக்கம்தான். ஸ்கூல் லீவுன்றதுனால அப்படியே வந்துருக்கீங்க. யார் கூட வந்தீங்க? ஓ, பெரியப்பா கூட வந்திருக்கீங்க. ஓகே. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க இந்த சந்தைக்கு இன்னைக்கு? 30 பக்கமாக கொண்டு வந்தீங்க. அது என்ன செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாம் கலந்தா? வெள்ளாடு ஒன்று தான் கொண்டு வந்தோம். ஓ, கடாய் கொண்டு வந்தோம்னா குட்டி கொண்டு வந்துருந்தோம். கடாய் வித்தாச்சு, குட்டி மட்டும் இருக்குது. குட்டி மட்டும் இருக்குது. அது செம்மறி ஆடு குட்டி இருக்குதுங்களா? ஓகே ஓகே. இப்போ இது எவ்வளோ விலைன்னு தெரியுங்களா? 13-14 ரூபா ரேட்டு. 13, 14 அந்த விலை சொல்கிறீங்க. எவ்வளோ வரலையும் கேட்குறாங்க? 10 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே. அது 2 குட்டியும் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கெடா குட்டி ஒன்று இருக்குது, பொட்டை குட்டி 2 இருக்குது. ஓ, கெடா குட்டி 1 பொட்டை குட்டி 1 3 குட்டி இருக்கா? குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும்? போட்டு 1 மாதம். 1 மாதம் அளவு இருக்கும். பரவாயில்லையே. எல்லாம் சேர்த்து தான் 14 ரூபா சொல்கிறீங்களா? நல்லா கம்மியாக தான் வருது. 3 குட்டி ஒரு ஆடு 2 3 5 ரூபாய்க்கு வரும். 5 ரூபா கிட்ட சொல்கிறீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி எல்லாம் கெடா குட்டி. நான் எங்கேருந்து வரீங்க நீங்கள்? இங்கே கோகனம் லோக்கல் தாங்களா? ஓகே ஓகே. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தோம். 30 கொண்டு வந்தீங்க. எல்லாம் கொடுத்துட்டீங்களாண்ணா? இப்போ இன்னும் ஒரு 9 இருக்கு. ஓ, இது 9 மட்டும் இருக்குது. இல்லை எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 6 மாதம். 6 மாதம் குட்டி. ஓகே ஓகே. எல்லாமே கெடா குட்டி? எல்லாம் கெடா குட்டி. இன்னைக்கு எப்படிண்ணா விலை எப்படிண்ணா போகுது? கொஞ்சம் டல்லு தான். இன்னைக்கு ஒரு டல்லாக தான் போகுது. 6, 6.5, 7 இந்த ரேட்டுக்கு போகுது. 7 ரூபாக்குள்ளே தான் போகுது. நீங்கள் சொல்கிற விலை எவ்வளோ சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ? அது 7,500 சொன்னேன். இது 6,500 சொன்னேன். 6,500 7,500 சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் நான் கேட்குறாங்க? அவங்க அது 6 ரூபாய் கேட்குறாங்க. 6 ரூபா தான் கொடுத்துருவீங்க. இது 5 ரூபா தான் கொடுக்கும். 5 ரூபா தான் கூட கொடுத்துருவீங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த ரேட்டு. ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான் கொடுத்துருவீங்க சொல்லியிருக்காரு. இதில் நான் 4 குட்டி. இந்த 4 குட்டி 5 ரூபா தான் கொடுத்துருவீங்க. அந்த குட்டிங்களாண்ணா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டா அதே ரேஞ்சு தான். அதே ரேஞ்சு 6,500. ஓகே ஓகே. எல்லாமே கெடா குட்டி தான். எல்லாம் ஒரு 3 மாதம் 3.5 இன்னைக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் டல் அடிக்குது. மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லா எதனால மழை வந்தாவே வியாபாரம் டல்லாக இருக்குது? எதனாலண்ணா? எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சதுனால குட்டி எடுக்க மாட்டாங்க. தோட்டத்தில் என்ன பண்ணுறது? சளி பிடிச்சி டக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு. ஓகே ஓகேண்ணா. உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டால் குட்டி கிடைக்குமாங்கண்ணா? மேச்சரில் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? சரி, அதில் வந்து வேறு இதில் போட்டிருப்போம். நம்பர் சொல்கிறீங்களா இப்போ? 97 15 89 14 89 பாலசுப்ரமணியம். நான் வணக்கங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க? பக்கத்தில் சாணார்த்தி. ஓ, இங்கே லோக்கல் தான் பக்கத்தில். ஓகே ஓகேண்ணா. வாரம் சந்தைக்கு வந்துடுவீங்க அப்படின்னா? நீங்கள் வெளியில் வேறு எந்த சந்தைக்கெலாம் போய் ஆடு எடுத்துகிட்டு வரீங்க? மேலே இது பழனி பக்கத்தில் அரவக்குறிச்சி பாளையம். ஸோ அங்கேருந்து ஆடு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் சேல் பண்ணுறீங்க. இங்கே வந்துட்டு மேச்சேரி சந்தை இந்த சந்தைக்கு வரீங்களாண்ணா? இது நங்கவள்ளி சந்தைக்கும் போகிறீங்க. நங்கவள்ளி சந்தை என்னைக்குண்ணா? ஞாயிற்றுக்கிழமையில. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த 3 சந்தைக்கு வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 30-35. இன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் ஆகிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் நின்றுச்சு. இன்னைக்கு விற்காத எல்லாமே நாளைக்கு அங்கே. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. வண்டி வாடகை அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே. ஆமாம், ஏன்னா ஒரு சந்தையில் விற்கும், ஒரு சந்தையில் விற்காது. மழை பெஞ்சதுனால விற்கல, கொஞ்சம் விற்று. மழை பெஞ்சதுனால விற்கல. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 4 மாதம். 4 மாதம் குட்டி. இன்னும் என்ன ரேட்டுக்குண்ணா போகுது இன்னைக்கு? 9 ரூபா சொன்னா 8 ரூபா கொடுக்கும். 9 ரூபா ஆவரேஜா? தனிச்சு கேட்குறப்ப எப்படின்னா வந்து 9 ரூபா கேட்டாங்க. 9 ரூபாய்க்கு கேட்டாங்க. 9 ரூபாய்க்கு மேலே வரும். சரி, ஒன்று பெருசு சின்னது அப்படிங்கிறதுனால ஒட்டுக்காக கொடுக்குறப்ப 9 ரூபா மேலே கொடுத்துட்டு தனிச்சு கேட்டால் 9 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கணும். ஓகே ஓகேண்ணா. எத்தனை குட்டி நான் இப்போ இருக்குது மொத்தம்? என்கிட்ட இருக்குது நல்லா ஒரு 30 குட்டி. அப்படியே தான் இருக்குது. இன்னும் பெருசாக சேல் ஆகலை.
ஓகே ஓகேண்ணா. இதுவும் நம்மளுக்கு தாங்கண்ணா? இது அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, சைஸ் கொஞ்சம் 7.75 சொல்கிறீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ரேட் நான் கொடுக்கலாம்? இது 6 6.45 கொடுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. எல்லாமே கிடா குட்டி தான், எல்லாமே கிடா பொட்டை குட்டிலாம் எதுவும் இல்லை. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் கிடா குட்டி தான். ஓ இதுவும் நம்மளுக்கு தான். ஓகே ஓகேண்ணா. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ நாளைக்கு நங்கவள்ளி சந்தைக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே தான் சேல் பண்ணணும். ஓகே ஓகேண்ணா. உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமா? நம்பர் சொல்கிறீங்களா? 95 97 83 37 65. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்ணாவும் பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி சந்தையில் பார்த்துருந்தோம். அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து வந்தவங்க தான். இந்த மாதிரி குட்டி வேணும்னா அவர் சொன்ன குட்டி வேணுன்றீங்க, அவர் நம்பருக்கும் கூப்பிடலாம். இவரோட அண்ணாவோட நம்பரும் சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணிக்கலாம். நான் நம்பர் சொல்லுங்கண்ணா. 80 722 722 99 135. உங்கள் பேருண்ணா? அரவிந்த். நீங்கள் தான் அந்த குட்டி வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. கிடா பெரிய கிடாவாக இருக்குது. கொம்பு இல்லைண்ணா? கொம்பு இல்லை, மூளை கடாயினா. மூளை கிடா ஓடிட்டுங்களா? ஓடிட்டு தான் இருக்கு. மூளை கடாயினா. மூளை கிடாங்களா? ஓகே ஓகே. எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஒன்று தான் வாங்கியிருக்கிறோம். ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க. ஏதாவது பண்டிகைங்கண்ணா? இல்லை பண்டிகை சாமிக்கு செய்கிறதுக்கு வாங்கியிருக்கீங்க. எப்படிண்ணா விலை உங்களுக்கு பரவாயில்லைங்களா? இங்கே பரவாயில்லைங்க, விலை பரவாயில்ல, நிறைய வந்துருக்குது, விலையும் பரவாயில்ல. விலை பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோண்ணா சொன்னாங்க அவங்க? அவங்க 45,000 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 35,000 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். 10,000 ரூபாய் கம்மியாக பிடிச்சிருக்கீங்க. கறி எத்தனை கிலோண்ணா வரும்னாங்க? 35-38 கிலோவுக்கு மேலே வரும். 38 கிலோக்கு மேலே வரும். ஓகே ஓகேண்ணா. 45 சொல்லி 35க்கு பிடிச்சிருக்கீங்க. ஓகே. இன்னும் கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இல்லை அந்த ரேட்டு தான் கேட்டிங்க? கம்மியாக கேட்டோம், வேலை படியலாம். விலை படியல. ஓகே. இன்னும் இது ஒன்று மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்களா? சந்தையில் தடமான கடை இல்லை, அதனால தான் அப்புறம் இது ஒன்று தான் இருந்து. ஓகே ஓகேண்ணா. திருப்தியாக இருந்துச்சுங்களா உங்களுக்கு? வியாபாரம் பரவாயில்லைங்க. வியாபாரம் பரவாயில்ல. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 குட்டி ஒட்டுக்காக பிடிச்சிருக்காங்க. ஒரு சங்கரண்ணா தான் கொடுத்துருக்காரு. எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்குறீங்க? 7,000 மேலே கொடுத்துருக்குறீங்களா? 10 குட்டியா? பார்த்தீங்கன்னா 10 குட்டி 7,000 மேலே பிடிச்சிருக்காங்க. எதுனா மேச்சேரியில பிடிச்சேன். எத்தனை நல்லா பாரு.